உங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்றேன், யாரோ ஒருவர் கொடுப்பது அல்லங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நிலை உள்ள இருக்குது. எழுந்து நிற்கணுங்க. படுத்து கிடந்தால் படுக்கை கூட பாடதான். எழுந்து நடந்து பாருங்களேன், பாதை கூட வானம்தான். எழணுமே, அந்த வல்லமை நமக்கு வரணுமே. யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? இப்போ நான் இந்த பிள்ளை இப்போ வந்துட்டு இருக்கான், இவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஏன் நாங்கள் பேசினா நீங்கள் உற்சாகமாகறீங்க, அதனால எங்களை பேச கூப்பிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பழனிதுரை சார் சொன்ன மாதிரி, யார் வந்தாலும் யார் வரலனாலும் யார் பேசினாலும் யார் பேசலனாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் உணரத் தொடங்கினால், அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுவிட்டால், இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான மனிதராக வாழ முடியும். வாழ்க்கையில் நாம் வலிமையாக இருப்பதல்ல, தோற்காமல் இருப்பதல்ல, வாழ்வின் வெற்றி தோற்க மறுப்பதும், வலிமை இழந்தாலும் எழுந்து நிற்பேன் என்கின்ற அந்த ஆழ் மன ஆற்றலும் தான் வல்லமை. அந்த வல்லமை தாராயோ என்றுதான் நான் இங்கே உங்களிடத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். நாம் அந்த வல்லமை பெற வேண்டும் என்றால் என்ன எல்லாம் செய்து கொள்ளலாம்? ஒன்றும் இல்லை, இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த தம்பிலாம் பேசுனுச்சு இல்லை, இவங்களுடைய மூத்த ஜெனரேஷன் நாங்கள், எங்களை விட மூத்த ஜெனரேஷன் அவங்க. நான் சொல்லட்டுமா, எங்கள் ஜெனரேஷனை பற்றி சொல்கிறேன், இவங்க ஜெனரேஷன் இல்லை. இந்த தம்பிக்கு சொல்கிறேன், நாங்கள் தான்ப்பா பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சின்ன பயலுவ பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. கேட்பாங்களா நம்ம அம்மா அப்பா? இவங்க கேட்பாங்களா? நம்மளை கேட்டாங்களா? இவங்க அப்படி செதுக்குனாங்கல்ல நம்மளை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென் ஜி எப்படி சொல்லிக் கொடுக்கிறது இவங்களுக்கு? எப்ப நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப ஃபோர்ஸா போயிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நிதானிங்க. அதுங்க வேகமா பேசினா நமக்கு புரியல, நாம ஸ்லோவா பேசினா அதுங்களுக்கு புரியல. என்ன பிரச்சனை தெரியுமா? அது கம்யூனிகேஷன்ல. பிள்ளைங்களோட கனெக்டா இருக்கிறீங்களா? நீங்க போய் உங்க ரூம்ல உட்காந்துக்கிறீங்களா? அம்மா அப்பாவோட பேசுறீங்களா? முதல்ல எங்க அம்மா கிட்ட எல்லாம் நாங்க எப்படி பேசுவோம் தெரியுமா? டோன் எப்படி இருக்கும் தெரியுமா? முதல்ல அம்மாட்ட, இப்ப கூட அப்படிதான் இருக்கு எனக்கு டோன். மா தான் பா, இப்ப மாதிரி பா கிடையாது, அம்மா கூப்பிடுறேன்ல. ஓங்கி அடிச்சா எங்க அம்மா 1.5 டன்னு. நாங்கள் வளர்ந்தோமே, அதுவும் அவ்வளோ கம்ப்ளைண்டோட வளர்ந்தவங்க நாங்க. நான் இப்படி சொல்கிறேன், இந்த ஜெனரேஷனை வளர்க்கணும்னா நாம கொஞ்சம் வல்லமை பெறணும். நாம வல்லமை பெறாம இந்த ஜெனரேஷனை வளர்க்க முடியாது. ரொம்ப ஃபோர்ஸா போயிட்டு இருக்காங்க. எப்படி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புக்கு படிச்சேங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் அந்த புக்கை எழுதுறார். நான் அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறேன், பதறிட்டேன். ஒரு சபிக்கிறார், ஒரு சாபம் போடுறார். என்னடா இதுன்னு நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு புத்தக கண்காட்சியில் அதை சொன்னேன், ஒருவேளை அது யூடியூப்பில் இருக்கலாம். அப்படியே சொல்கிறேன், இவ்வளோ பெரிய அவை, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான். பயந்து போனேங்க நான். இப்படி சொல்லலாமா? என் பேரனின் மகன், என் கொள்ளு பேரன் தெருவில் வறுமையில நடப்பான்னு மொத்தமா சொல்றார் அவர். ஒரு சொசைட்டியை பார்த்து சொல்றார். நான் எங்கப்பா அம்பாசிடர் கார் வச்சு வித்துட்டு சைக்கிள் வாங்கினார். சரியா? கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்டவே இல்லை, அந்த சைக்கிள் கீழே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் நான் படித்து முன்னேறி ஸ்கார்பியோ வாங்கியிருக்கேன். பிளாக் கலர் ஸ்கார்பியோ, காண்டா மிருகம் மாதிரி இருக்குது, அப்படி திறந்த அப்படி. இப்போ என் புள்ள நல்லா வளர்த்துட்ருக்குறான். அவன்
BMW வாங்குவானா இல்லையா? அவன் புள்ள லெம்போகினி வாங்குவானா இல்லையா? இந்த ஆள் சொல்றத பார்த்தா தப்பா இருக்கே கணக்கு. அவர் ஒரு 4 பாயிண்ட் சொல்றாரு, மனசில் எடுத்துக்கிட்டு போங்க. பர்வீன் சுல்தான் நான் பேசுகிறேன்னா யாராவது வீட்டில் எதை கொண்டு போவோம் சார் சிந்தனை. உங்ககிட்ட தான் நான் இன்னைக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போகிறவங்களாம் நல்ல பேச்சாளர் இல்லை. பேசி முடித்ததுக்கு அப்புறமாவும் அவங்க போனதுக்கு அப்புறமாவும் உள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் தான் நல்ல பேச்சாளர். உள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்கிற அந்த 4 பாயிண்ட் அப்படியே சொல்கிறேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ முடியுமான்னு பாருங்க. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை ஏற்படுத்துவான். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை ஏற்படுத்துவான். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். இப்போ நாம இந்த ஜெனரேஷன், வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை உருவாக்கும். கொட்டி கொட்டி கொடுக்கப்படுகின்ற பொழுது எது தர வேண்டும் என்கின்ற தெளிவு, எது அந்த பிள்ளைக்கு தர வேண்டும், எதை நாம் உண்ண வேண்டும் என்கின்ற தெளிவு. நான் இப்படி சொல்கிறேன், எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொள்வது, வல்லமை எப்படி பெறுவது? நான் எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயத்தை, கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். அதில் இருக்கும் சொல், அதில் இருக்கும் ஒரு நீதி, அதில் இருக்கும் ஒரு நியாயம். சார் சொன்னார்ல, எத்தனையோ இலக்கியங்கள் வந்தன, எந்த புரட்சியும் வரவில்லை, ஒரு புரளி கிளம்பியது, புரட்சி வெடித்து விட்டது. எது சொல்லப்பட்டது? அது ஏன் சொல்லப்பட்டது? அதுதான் முக்கியம். பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை. அவர் சொன்னார்ல, பக்கத்தில் இருக்கிற SRN சார் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிய வேண்டியது புரிஞ்சிருச்சா? இந்த புரிய வேண்டியதே புரிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்கல்ல, அந்த புரிதலுக்காகத்தான் போராடுகிறேன். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் வில் பி ஈஸி. அதை எப்படி புரிந்து கொள்வது? நான் ஒரு ஆயுதத்தை தருகிறேன். நம்மில் நாம் பல நேரங்களில் தோற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் ஆயுதங்களை மாற்றுவதே இல்லை, ஒரே ஆயுதம் வைத்து சுற்றுகிறோம். ஆயுதங்கள் மாற்றப்பட வேண்டும். எந்த சூழ்நிலைக்கு எந்த ஆயுதமோ அந்த சூழ்நிலைக்கு அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட வேண்டும். பணிவு என்பது ஒரு ஆயுதம் என்று தெரியுமா? நான் சொல்கிறேன், பணிவாக இருப்பது என்பது பெரிய ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அர்த்தம். அதப் பாட்ஷாய், ஆஜீசி அதப் பாட்ஷாய். பணிவு ராஜகுணத்தின் முதல் தகுதி. அது அடிமைத்தனம் அல்ல. நம்ம சின்ன வயசுலாம் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நான் சொன்னேன்னா நீங்கள் திருப்பி சொல்லிடுவீங்க. நம்ம ஒரு லீவ் லெட்டர் எழுதுவோம்ல, ஆஸ் ஐ எம் suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? உண்மையாக சொல்லுங்க, yours கீழே என்ன எழுதுவோம்? இவ்வளோ குழப்பம் இருக்கு பாருங்க. ஐயா நாங்கள் என்னையா எழுதுவோம்? நான் உங்களுக்கு எழுதணும்னா என்னையா எழுதுவேன் சின்ன வயசில்? yours ஒபீடியன்ட்லின்னு எழுதிட்டு இருந்தேன். இப்போ வந்துருச்சு ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி. இந்த ஒபீடியன்ட்லியில் ஏன்டா எழுத மாட்டேங்கிறான்னு பார்த்தா ஒரு உண்மை நம்ம மனசை திக்குன்னு அடிச்சுக்குது. ஈ முன்னால் வர்றதா ஐ முன்னால் வர்றதான்னு தெரில. ஒபீடியன்ட்லியில், ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோமோ அவ்வளோ எள்ளு.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணிவு இருக்கிறதா? இன்னொரு விஷயம் கேட்குறேன். ரிப்போர்ட் கார்டுன்னு தானே எழுதுறோம். யாராவது அதை நம்ம ஆரம்ப காலங்களில் இருந்ததே, இதோ இவர்கள் சொன்னார்களே, இவர்கள் பாடம் நமக்கு நடத்தினார்களே, அந்த பாடத்தில் படிக்கின்ற பொழுது நாம் கையில் எடுத்த அந்த மார்க் ஷீட்டுக்கு பேரு நாம தான் மார்க் ஷீட்னு சொல்லுவோமே தவிர அந்த அந்த டாக்குமெண்ட்க்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அது எப்போ மார்க் ஷீட்டா மாறி அது எப்போ ரேங்க் கார்டா மாடிச்சோ அப்பவே போச்சு வல்லமை. வளரணுங்க. ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. பயணம் செய்து கொண்டே இருக்கிறோமா? பயணம் செய்கின்ற பொழுது அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டே இருக்கிறோமா? அதற்கு பேர் தானே ப்ராக்ரஸ். 98 மார்க் வாங்குறதா ப்ராக்ரஸ்? 32 வாங்கினவன் 34 வாங்கினா அவனை கொண்டாடுங்க. 98ஐயே கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. 98 92 இருந்தாலும் அவன் அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அவன் நான் 32லேருந்து 38 வாங்கினாலும் நான் ஃபெயிலு. நான் ஜெயிக்கிறேன், அவன் தோக்குறாங்க. எப்போங்க புரியும் இந்த உலகத்துக்கு? என்னை நானே வளர்த்து கொண்டு செல்வது அது வல்லமை.